ஹலோ வாப்பா. ஹலோ டாக்டர். ஆ, நான் போன்ல சொல்ல ஆ, ஆ. இவங்க தான் என் வைஃப். வணக்கம் சொல்லுமா. வணக்கம் வணக்கம். பார்த்தா புத்திசாலியா இருக்காங்களே. அப்படிதான் நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ஆ, ஆ. கவனிக்கிறேன் கவனிக்கிறேன். பாலு, நீ கொஞ்சம் உட்காரு, ஓய்ஸ். நான் பேசிட்டு வரேன். ஆ. வாமா. என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல. பாத்து 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 எப்படி படுத்த போறாளோ. வாமா உட்காரு, நம்ம வீடு மாதிரிதான். உன் பேர் என்ன? ராஜாத்தி. வயசு என்ன ஆகுது? ஆடி வந்தா 22. ஆடாம வந்தா? ராஜாத்தி, உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். குட்டி குழந்தை குழந்தை எப்படி பிறக்கும்? கல்யாணத்துக்கு அப்புறம் 10 மாசம் இல்லன்னா 1 வருஷத்துல பிறக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்ல. அது வேற இது வேற. இந்த குழந்தை சும்மா இருந்தா பிறக்காது. என்ன பண்ணணும்? புருஷன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும். நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இந்த சந்தோஷம் வேறம்மா. இது நீங்க 2 பேரும் ராத்திரி எங்க படுத்துக்கிறீங்க? கட்டில்ல. 2 பேரும் ஒரே கட்டில்லையா? ஒரே கட்டில்ல. அப்புறம் ஏன் இவ இப்படி சொல்றான்? ஒரே கட்டில்ல படுத்துக்கிறீங்க. இந்த மேல கைய கால என்ன தொட்டா வெட்டிடுவேன். அங்கதான் இடிக்குது. பாயிண்ட புடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றது இவகிட்ட? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள. ராஜாத்தி, ராஜாத்தி, நீ இந்த இல்லற சுகம், தாம்பத்திய ரகசியம், மன்மத லீலை இப்படி ஏதாவது புஸ்தகம் படிச்சிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. ரொம்ப கஷ்டம். இவகிட்ட ஜாடையில சொல்லி பிரயோஜனம் இல்ல. ராஜாத்தி, நான் சொல்ற மாதிரி நீ கூச்சம் இல்லாம நடந்துகிட்டீன்னா 10 மாசத்துல உனக்கு அழகான குட்டி குழந்தை பிறக்கும். எப்படி? அப்படி கேளு, நல்ல பிள்ளை. அடேங்க அப்பா. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உனக்கு எல்லாம் டாக்டருங்கிற பட்டம். ஐயோ, என்ன நீ கண்ணா பின்னா அசிங்கலாம் பண்ண சொல்ற? உருப்படுவியா நீ? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன பண்ண? தப்பு பண்ணா பெரியவங்க தட்டி கேட்கணும். ஆனா நீ ஏன் அடிக்கிற டாக்டர்? என்னாச்சு? இந்த பொம்பளை என்கிட்ட அசிங்கமா பேசுது. நான் ஒண்ணு அசிங்க பேசக்கூடாது. என் படம் என் கழுத்து சொல்லுது. அப்புறம் என்ன? என்னங்க சொன்னீங்க? நான் வந்து பேசாத, நீ குத்திடுவேன். டாக்டர் அவகிட்ட பேசாத மாமா. பேசல. நீ இதை கொடுத்துட்டு போ. வா மாமா. என்னங்க சொன்னீங்க? ஆட போடா. இவன் ஒருத்தன் நல்ல பொண்டாட்டி. உன்னை ஆண்டவன் தான்ப்பா காப்பாத்தணும். அடேங்க அப்பா. ஏதோ கோவத்துல 2 வார்த்தை திட்டிட்டேன். அதுக்காக கோச்சிக்கிட்டு அவ பிறந்த வீட்டுக்கே போயிட்டா. ஊர்ல எல்லாரும் என்ன கெட்டவோன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப பாருங்களேன். ஹலோ, நான் ராஜலட்சுமி பேசுறேன். யாரு? சம்மந்தி அம்மாவா? வணக்கம்மா. என் மருமக கீதாவை கூப்பிடுறீங்களா? இதோ கூப்பிடுறேன். கீதா உன் மாமியார்? கீதா பேசுறேன். ஏமா, ஏதோ நான் கோவத்துல 2 வார்த்தை திட்டினா அதுக்காக நீ கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்லயே இருந்துருதா? இத பாரு, உங்க அம்மா இருந்திருந்து உன்னை திட்டினா அதுக்காக நீ இப்படி கோச்சுக்குவியா? நீ இல்லாம வீடே கலழந்து இருக்குமா. அத்தை, நீங்களா பேசுறீங்க? உடனே புறப்பட்டு வந்துடு. என்ன வந்துடுல? வந்துருமா? என்னம்மா, என்ன ஆச்சு? உடனே எங்க புறப்பட்டு வர சொல்றாங்க. பாத்த இதுல ஏதோ சதி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. இது உன் தங்கச்சி பண்ண ஏற்பாடா தான் இருக்கணும். நீ உடனே புறப்படு. இனிமேல் ராஜாத்தி கூட வாழவே முடியாது. முடியாது. வேற என்னதான் செய்யறது? மனுஷனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாம்பத்திய உறவு இல்லைன்னா அதை விட நரக வேதனை இருக்கவே முடியாது. அவளை டைவர்ஸ் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. ஐயோ ஐயோ ஐயோ, உன் பேச்சு கேட்டது தப்பா போச்சேடி. அவன் வந்துட்டான். எவாத்த? அதான் என் மூத்த மருமக. சுத்த வெக்கம் கெட்டவளா இருக்காள. அவ வரமாட்டான்னு இல்ல நினைச்சேன். வந்துட்டாளே, இப்ப என்ன செய்யுது? தேன் நிலவுக்கு சோமநாதபுரம் அனுப்பிச்சிடுங்க. தண்ணி இல்லாத காடு கடுந்து சாகட்டும். அவ போவாளா? ஜோசியர் அங்கதான் போசாரு. அதான் ராசின்னு சொல்லுங்க. நல்ல யோசனை, அப்படியே செய்யறேன். நான் கூப்பிடாமையே வந்துட்டு உங்க அம்மா போன் பண்ணாங்க, அதனாலதான் வந்தேன்.
என்னம்மா? இந்தா இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. இப்பவே பஸ் புடிச்சு நீங்க 2 பேரும் சோமநாதபுரத்துக்கு சந்தோஷமா ஹனிமூன் போயிட்டு வாங்க. சோமநாதபுரத்துக்கா? ஆமாடா, அதான் நம்ம குடும்பத்துக்கு ராசியான இடம். நீயும் அங்கதான் பிறந்த. நான் பிறந்த இடத்த பார்க்கணும் எனக்கு ஆசைதாம்மா. ஆனா இந்த 500 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படிமா சந்தோஷமா ஹனிமூன் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அங்க ரூமுக்கு ஒண்ணு கிடையாது, வெறும் சத்திரம் தான். இந்த 500 ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது. வெறும் வடை முறுக்கு சுண்டல் இதான். பரவாயில்லைங்க, அத்தை இவ்வளவு தூரம் ஆசையா சொல்லும்போது அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது. நாங்க போயிட்டு வரோம் அத்தை. 500 ரூபாய்க்கு பிறந்த இடத்த பார்க்க போறோம். எங்க புறப்பட்டீங்க? ஹனிமூன் சோமநாதபுரம். என் தலை எழுத்து. தென் பை த பை இவங்க என் தம்பி சம்சாரம். இதுல காஷ்மீருக்கு 2 ஃபிளைட் டிக்கெட்டும் 25,000 ரூபாய் பணம் இருக்கு. போய் ஜாலியா இருந்துட்டு வாங்க. தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறா. உனக்கு ஏற்கனவே அவளை தெரியுமா? சஸ்பென்ஸ், அத பத்தி அப்புறமா சொல்றேன். சீக்கிரம் வாங்க, ஃபிளைட்டுக்கு நேரமாச்சு. ஒரே ஊழல் குடும்பமா இருக்கே. இந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதனால நமக்கு என்ன, ஜாலியா காஷ்மீர் போவோம். காஷ்மீர். மாப்ள, எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சொல்லுங்க மாப்ள. மாமா, இதை எடுத்துக்கிட்டேன். இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 2 லட்சம் ரூபாயா? உங்களுக்கு தான். எனக்கா? ஐயோ, ஒட்டு மொத்தமா ஒரே இடத்துல இவ்வளவு பணத்தை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். மாமா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு. என்ன முடிவு? உங்க பொண்ணை நான் டைவர்ஸ் பண்றதா இருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. பண்ணிக்கங்க. டைவர்ஸும் பண்ணிக்கங்க, ஹைவேஸும் பண்ணிக்கங்க, பைபாஸ் வேணாலும் பண்ணிக்கங்க மாப்ள. உங்க சம்சாரத்தை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க மாப்ள. இந்த பணம் எனக்கு தானே, திருப்பி கேட்க மாட்டீங்களே. அப்ப டைவர்ஸே பண்ணிக்கங்க மாப்ள. பின்னாடியே ஆள் விட்டு அடிப்பீங்களா? இல்ல அப்படி எல்லாம் நடக்குது நாட்டுல. அதான் டேய் மக்கரி. மக்கரி இல்ல பக்கிரி. சரிடா புக்கிரி. இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும். பொட்டி புதுசா இருக்கு. பொட்டி மட்டும் புதுசு இல்லடா, இந்த பொட்டியில் இருக்கிற 2 லட்சம் ரூபாய் பணமும் புது நோட்டு. ஏதென்ன சம்பந்தி அம்மா தூங்கும் போது பொட்டி திறந்து எடுத்து வந்துட்டீங்களா? போடா பேக்கு பையா. நான் ஏன்டா திருடணும்? மாப்பிளைய என்ன கூப்பிட்டு சந்தோஷமா கொடுத்தாரு. மாப்பிளையா? எதுக்கு என்ன? அடே, அவர் நம்ம ராசாத்திய டைவேஸ் என்னமோ பண்ண போறாராம், அதுக்காக கொடுத்தாரு இந்த பணத்தை. டைவேஸா? ஆமா. உனக்கு அதெல்லாம் புரியாதா பேக்கு பையா? இந்த பணக்கார பசங்க கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல் டைவேஸ் போறாங்களே, அது மாதிரி நம்ம மாப்பிள்ளை ராசாத்திய கூட்டிட்டு டைவேஸ் போறாரா. சந்தோஷமா போயிட்டு வரட்டுமே. அண்ணே, அந்த மாதிரி பொண்டாட்டியோட ஜாலியா வெளியே போறதுக்கு பேரு டைவேஸ் இல்ல, ஹனிமூன். என்னது களிமண்ணா? களிமண் இல்ல, ஹனிமூன், தேனிலவு. அதுக்கு பேரு தேனிலவா? அப்ப டைவேஷன் என்ன? விவாகரத்து. நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா அறுத்து கட்டுறது. என்னது அறுத்து கட்டுற குடும்பமா என் குடும்பம்? இப்பவே போறேன், 2ல 1 கேக்குறேன். என் மகளை வச்சு அவன் வாழல, ஒரே வெட்டு, தலைய தனியா தூக்கிட்டு வர்றேன். அப்ப மட்டும் நம்ம மகன் நல்லா வாழ்ந்துருவாளா? அண்ணே, இது அவங்க வீடு, அவங்க இடம். நாம 2 பேரும் கலாட்டா பண்ணா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. இப்பவே நம்ம ஊருக்கு சேது சொல்லி அனுப்பிச்சு நம்ம பஞ்சாயத்து ஆளுங்க, ஜாதி ஜனங்க, உறவுக்காரங்க எல்லாத்தையும் வர சொல்லணும். அப்பதான் இவங்களும் பயப்படுவாங்க, நமக்கு நியாயம் கிடைக்கும். இப்பவே ஊருக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றேன். கொஞ்சம் இருங்க அண்ணே. இப்ப நீங்க இந்த பணத்தோட வெளியே போனீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிட்டீங்கன்னு போலீஸ்ல புகார் கொடுத்துருவாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்ப நீ ஊருக்கு போய் ஒரு பைய விடாம காலி பண்ணி கூட்டிட்டு வா. ஒரு கை பாத்துருவோம். சரி பாண்டியண்ண, அருமையான சந்தர்ப்பம். ஆமாடா தம்பி, ராசாத்திய பாலு விவாகரத்து பண்ண போறானா. நம்ம ஊர் ஆளுங்க, பெரிய மனுஷனுங்க, பஞ்சாயத்து பேசுறதுக்காக அங்க போறானுங்க. நாமளும் நம்ம கூட 7-8 பேரை கூட்டிக்கிட்டு போறோம். அந்த சமரசம் பண்ற பஞ்சாயத்துல கலந்துக்கிறோம். என்னது சமரசமா? வாடையா, நம்ம ஆளுங்களை விட்டு பெரிய ரகலையே பண்றேன்டா. ராசாத்திய பாலு கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் ராசாத்தி எப்பவுமே உனக்கு தான்டா.